தரிசனம் கொடுக்கிறார். இது நிமித்தம் அவன் ஒரு மேன்மை பாராட்டுகிற ஒரு இடம் அவனுக்கு இருக்கிறது. ஆண்டவர் என்னோடு எத்தனை மணி நேரம் அந்த தரிசனம் பார்த்தார் என்று சொல்லி கொடுக்கப்படவில்லை. ஆண்டவர் ஆனால் அநேக வார்த்தைகளை கேட்டான் என்று சொல்லி பார்க்கும் போது அநேக மணி நேரங்கள் அவன் இருந்திருக்கலாம் என்று விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை பெற்ற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் இதை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லி அடுத்ததாக சொல்லுகிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியில அல்ல, குடும்பத்துல அல்ல, அவனுடைய சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக அவர் வேதனையோடு கஷ்டத்தோடு அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார். ஆனாலும் ஆண்டவரை விட்டு விலகவில்லை. ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாலும் அது ஒரு மேன்மையாக எண்ணாதபடிக்கு ஆண்டவருக்காக இன்னும் ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவரிடத்துல அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி அவர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார். அடுத்த வசனத்திலே வாசிப்போமானால் 3 முறை அந்த காரியத்துக்காக வேண்டிக் கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட சிலுவை மரணத்திற்கு முன்பதாக ஒரு 3 முறை பிதாவினிடத்திலே வேண்டிக் கொண்டார். ஆனாலும் உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி அவர் சொன்னது போல இந்த அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட இனி உங்களுடைய சித்தம் அது என்னுடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் இருக்க வேண்டுமானாலும் அதை நான் சகித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அந்த பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அப்படியே ஆண்டவருக்காக வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதிலே நம்ம கேட்ட வசனங்களிலே பார்த்தோமானால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு நம்ம அவைகளை கை கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறார். அப்பொழுது நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துவார். இப்படிப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் தரிசனம் பெற்றது போல ஆண்டவர் நமக்கு தரிசனமும் தருவார். பரலோகத்திலும் ஆண்டவர் நமக்கு தரிசனம் தருவார், இந்த பூமியிலும் வெளிப்படுத்துவார். அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்னும் நாம் பார்ப்போமானால் முதலாவதாக பார்த்தோம் மார்த்தாளுடைய சகோதரி மரியாள் என்று சொல்லி பார்த்தோம். அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படியே அவள் சத்தியத்தை அவள் நேசித்து அதை கை கொண்டு வாழ்ந்தது நிமித்தமாய் அவளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயம், ஒரு பெரிய ஒரு அற்புதம் அவள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாள். இப்படி ஒரு அதிசயத்தை நான் காண்பேன் என்று சொல்லி. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து முதலாக மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாமும் அப்படியே அவள் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறாள். இந்த உலகத்துல எல்லா ஆசீர்வாதங்களை விட அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தான் பெரியது. இன்னைக்கு மனிதர்கள் உலகத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே எங்களுக்கு என்ன கிடைக்கும், நாங்கள் ஆண்டவரிடத்துல வந்தா எங்களுக்கு கடன் பிரச்சனைகள் மாறுமா, வியாதிகள் மாறுமா, இப்படி எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா, இந்த பூமிக்குரிய காரியங்களை நோக்கியே அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அதோடு நிறுத்தக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்ன சொல்லுகிறார், உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நம்ம சொல்லவே வேண்டாம், ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் சொல்லுகிறார், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி நாம் அவர் பார்த்துக் கொள்வார் என்று இருந்து விடக்கூடாது. நமக்கு வேண்டிய அன்றன்றைக்கு உள்ள தேவையான எல்லா தேவைகளை ஆண்டவர் சந்தித்து கொடுப்பார், எல்லா நன்மைகளையும் தருவார். நாம் ஆண்டவருடைய தரிசனத்திற்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய கற்பனைகளை பெற்றுக்கொள்ளணும். அவைகளை கை கொண்டு அன்பாயிருந்தால் பிதாவும் நம்மிடத்தில் அன்பாயிருப்பார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பாயிருப்பார், நமக்கு தரிசனம் தருவார். இந்த தரிசனத்தின் மூலமாய் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் கர்த்தருக்கு உற்சாகமாய் ஊழியம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் வேதத்தை பலமுறை படித்தாலும் சத்தியத்தை அறிந்து கொண்டு சில வேளைகளிலே நாம் மீறுதலான காரியங்கள் செய்யலாம். ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கை அப்படியே போய்விடக் கூடாது. ஆண்டவரிடத்துல திரும்ப வேண்டும். இது கடைசி காலமாய் இருக்கிறது. நமக்கு அடுத்த ஒரு சான்ஸ் கிடையாது. இந்த பூமியில நாம் வாழுகிறது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை முடிஞ்ச பிறகு நம்ம இந்த பூமியில எப்படி வாழ்ந்தோமோ அதற்கேற்ற பலனை அடைவோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வாருங்கள். அவருடைய வார்த்தைகளை கேட்கிறது மட்டுமல்ல, அதை கை கொண்டு வாழுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரிசனம் கொடுத்து உங்களை பலப்படுத்துவார். அவரை தரிசிக்கும் போது உண்டான மகிமை, ஒரு மேன்மை, ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துல எங்குமே கிடையாது. அப்படிப்பட்ட தரிசனத்தை கர்த்தர் நமக்கு தருவார்.
ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வாழுகிறது மட்டுமல்ல, அவருடைய கற்பனைகளை நாம் அறிந்து அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். பொய்யான அன்பு அல்ல, வாயினாலே துதித்து இருதயத்திலே தூரமாய் இருக்கிறார்கள் என்று சொல்ல ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. நாம் முழு அன்பையும் ஆண்டவரிடத்துல செலுத்த வேண்டும். அவரும் நம்மிடத்துல அன்பு கூர்ந்தார். நாம் அன்பு கூறுகிறதற்கு முன்பாகவே அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாமும் இயேசு கிறிஸ்துவை நேசிப்போம். அவர் நம்மை வெளிப்படுத்துவார், சத்தியத்தை வெளிப்படுத்துவார், சத்தியத்திலே நிலைத்திருப்போம். அப்பொழுதுதான் வாசலானது திறக்கப்படும் என்று சொல்லி நாம் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவோம். அவரிடமிருந்து வருகிற எல்லா நன்மைகளையும் தரிசனத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சித்து செபிப்போம். கர்த்தர் நாம் வேண்டுகிற காரியத்தின்படியே கர்த்தர் நமக்கு செய்வாராக. நாம் செபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இயேசுவை துதிக்கிறோம். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையான் நடந்திடுவார். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையான் நடந்திடுவார். இணைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். இரவும் பகலும் இதன் தியானம் இனிமை தங்கும் தனிமையிலும். இரவும் பகலும் இதன் தியானம் இனிமை தங்கும் தனிமையிலும். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். கர்த்தர் வசனம் வல்ல சம்படி கண்வலையையும் நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சம்படி கண்வலையையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. இதய நினைவை வகையாருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே சத்திய வேதம். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசு அதை என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், ஆண்டவர் கொடுத்த இந்த சத்திய வேதம் அதை நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அந்த சத்தியத்தின்படி நாம் வாழ்வோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்மையில மட்டுமல்ல நித்தியத்திலும் நம்மை ஆசீர்வதித்து வாழ வைப்பார். நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா ஒரு கர்த்தாவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லி ஆமென் எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொள்ள கூடாதப்பா. உண்மையான கர்த்தாவே உம்மிடத்திலே அன்புள்ளவர்களாய் கர்த்தாவே உம்முடைய கற்பனைகளை கர்த்தாவே நாங்கள் கேட்கும் போது இந்த கர்த்தாவே அப்பா
எங்களாலே முடியாது என்று சொல்லாதபடி கர்த்தாவே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சந்தோஷமாய் கைக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மூன்றாவது நாள் உபவாச ஜெபத்திலும் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஷியால வர 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 ஷபாரா பாரா 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 ஓஷாந்தர வர 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 ஷபாரா பாரா 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 கர்த்தாவே இந்த வாரத்திலே தொடர்ந்து கர்த்தாவே இந்த உபவாச நாட்களில் எல்லாம் ஆண்டவரே சத்தியத்தை குறித்தே நீர் எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறீரப்பா. இதன் மூலம் ஆண்டவரே இந்த சபையை நீர் நேசிக்கிறீரப்பா. இந்த சபையிலே வருகிற ஜனங்களை நேசிக்கிறீர், அன்பு கூறுகிறீர் என்று சொல்லி நாங்கள் அறிகிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே சத்தியத்தை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா வாழ்கிறது ஒரே வாழ்க்கை, அது ஆண்டவருக்காக வாழுவோம் என்று சொல்லி அப்பா ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தினீரே ஆண்டவரே, நீரை தைரியப்படுத்தினீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த வார்த்தையை கர்த்தாவே நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதன்படி நாங்கள் ஜீவித்த கர்த்தாவே உம்மை தரிசிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்மை தரிசிக்கிற பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தாவே இந்த ஜெபம் முழுவதையும் ஆண்டவரே கர்த்தர் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிற அருமையான இந்த நாளிலும் ஆண்டவரே இயேசுப்பா உம்முடைய வார்த்தையை நீர் எங்களோடு பேசினீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தையின்படியே கர்த்தாவே நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே சத்தியத்தை விட்டு விலகாதபடி கர்த்தாவே சத்தியத்திலே நிலைத்திருந்தப்பா ஜீவனை பெற்று வாழும்படியாக கர்த்தர் கிருபை இரக்கமும் பாராட்டி அருளும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா துதிகள மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.